ஆன்மீகப் பெருமக்களே, நம் அனைவருக்கும் பகவத்கீதை தெரியும். போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கு கண்ணன் காட்டிய பாதை அது. ஆனால் அந்த பெரும் போர் முடிந்து தர்மம் வென்று நாடே அமைதியாக இருந்த ஒரு சூழலில் நடந்த உரையாடல்தான் இந்த அனுகீதை. கற்பனை செய்து பாருங்கள். இந்திரப் பிரஸ்தத்தின் மிக அழகிய ஒரு மணிமண்டபம். போரின் கவலைகள் இல்லை, எதிரிகளின் பயமில்லை. அர்ஜுனனும் கிருஷ்ணனும் மிக நெருக்கமான நண்பர்களாக அந்த சபையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது அர்ஜுனன் கேட்கிறான், கிருஷ்ணா, அன்று போர்க்களத்தில் பயத்தினாலும் பதற்றத்திலும் இருந்தபோது நீ எனக்கு நிறைய உபதேசங்களைச் செய்தாய். உன்னுடைய விஸ்வரூபத்தைக் காட்டினாய். ஆனால் இப்போது அமைதியான சூழலில் யோசித்துப் பார்த்தால் அன்று நீ சொன்னதெல்லாம் என் நினைவில் இல்லை. என் மனம் சஞ்சலப்பட்டு அந்த உண்மைகளை தொலைத்துவிட்டது. இப்போது எனக்கு அந்த ரகசியங்களை மீண்டும் ஒருமுறை சொல்வாயா என்று கேட்கிறான். இங்கேதான் ஒரு பெரிய உண்மை ஒளிந்திருக்கிறது. அன்று அர்ஜுனன் பயத்தினால் கேட்டான், இன்று ஆர்வத்தினால் கேட்கிறான். ஆனால் கிருஷ்ணர் அதற்கு என்ன பதில் சொல்கிறார் தெரியுமா? அவர் அர்ஜுனனை ஆலிங்கனம் செய்து கொண்டு அன்போடு சொல்கிறார், அர்ஜுனா, அன்று நான் உனக்குச் சொன்னது ஒரு சாதாரண பேச்சல்ல. அது பரமாத்மாவோடு நான் ஒன்றியிருந்த அந்த உயர்ந்த யோக நிலையிலிருந்து வெளிப்பட்ட உண்மைகள். அந்த நிலையை இப்போதும் அப்படியே வரவழைத்து அந்த வார்த்தைகளை மீண்டும் சொல்வது சாத்தியமில்லை. ஏன் கிருஷ்ணர் அப்படி சொல்கிறார்? எல்லாம் தெரிந்த கடவுள் ஏன் மறந்ததாக சொல்கிறார்? அங்கேதான் ஆன்மீகத்தின் நுணுக்கமிருக்கிறது. ஞானம் என்பது ஒரு தகவலோ அல்லது மனப்பாடம் செய்யும் பாடமோ அல்ல. அது அந்தந்த தருகத்தில் எழும் உணர்வு நிலை. ஆனால் கிருஷ்ணர் அர்ஜுனனை கைவிடவில்லை. அப்படியே சொல்ல முடியாது. ஆனால் அந்த உண்மைகளை வேறு சில கதைகள் மூலமாகவும் ஞானிகள் விவாதித்த தத்துவங்கள் மூலமாகவும் உனக்கு தெளிவுபடுத்துகிறேன் என்று கூறி மிக ஆழமான ஆன்மீக உண்மைகளைச் சொல்லத் தொடங்குகிறார். இதுதான் அனுகீதையின் ஆரம்பம்.